ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, ரொம்ப அருமையான பெரிய நெல்லிக்காய் ஊறுகாய் எப்படி செய்கிறது பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது செய்கிறது ரொம்ப ஈஸி தான், அவ்வளோவே ருசியாக கூட இருக்கும். இதுக்கு முதல்ல நான் இங்கே 1 கிலோ அளவுக்கு பெரிய நெல்லிக்காய் எடுத்து வச்சுருக்கேன். 300 ml அளவுக்கு எண்ணெய், 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள், உப்பு உங்கள் ருசிக்கு தகுந்த மாதிரி, பெருங்காயம் கொஞ்சமாக, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 2 எலுமிச்சை பழம். இது இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ இது செய்கிறதுக்கு முதல்ல நம்ம இங்கே ஒரு பாண்டலி வச்சுட்டு, பாண்டலியில் நம்ம எடுத்து வச்சுருக்க எண்ணெயில் பாதி எண்ணெய் மட்டும் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறமா நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க நெல்லிக்காயெல்லாம் இது கூட சேர்த்துக்கலாம். நெல்லிக்காய் வந்துட்டு நீங்கள் இன்றைக்கி ஊறுகாய் போடுறீங்கன்னா, நேற்றே வந்துட்டு நல்லா கழுவி, முன்னன்னைக்கே நல்லா கழுவி ஒரு துணி மேலே நல்லா ஆற வச்சுடுங்க ஃப்ரெண்ட்ஸ், ஈரம் இல்லாத. ஏன்னா ஈரமாக இருந்துச்சுன்னா ஊறுகாய் சீக்கிரமாக கெட்டுரும். இந்த நெல்லிக்காயை வந்துட்டு அடிக்கடி இந்த மாதிரி வதக்கி விட்டுட்டே இருங்க, அப்போ போகிற ஒரு வாட்டி. இந்த நெல்லிக்காய் நல்லா வதங்கினா தான் நல்லாயிருக்கும். கிட்டத்தட்ட 15லேருந்து 20 நிமிஷம் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் இது நல்லா வதங்கி வர்றதுக்கு. இப்போ இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்க மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா இதை இந்த மாதிரி வதக்கி விட்டுருங்க. இப்போ இது ஓரளவுக்கு பாதியாக வதங்கினதுக்கப்புறமா உப்பு சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் இங்கே ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தூள் உப்பு சேர்த்துன்னு இருக்கேன். நீங்கள் உங்கள் ருசிக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ஊறுகாலெல்லாம் உப்பு கொஞ்சம் நல்லா இருந்தால் தான் நல்லாயிருக்கும், சீக்கிரமாக கெடாத இருக்கும். இப்போ மறுபடியும் இதை நல்லா வதக்கி விடணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த நெல்லிக்காய் நல்லா மெத்தன்னு வரணும், அது வரைக்கும் நல்லா வதங்கணும். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம தொட்டு பார்த்தோம்னா நல்லா மெத்தன்னு நசுங்கிடணும். இப்படி இருந்தால் இதை ஆஃப் பண்ணிவிட்டு சைடில் எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்க கடுகை போட்டுக்கிட்டு, இந்த கடுகு வந்து நல்லா பொரிஞ்சு வர வரைக்கும் வதக்கி விடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு எண்ணெய் சேர்க்கக்கூடாது, வெறும் கடுகு மட்டும் சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சு வர வரைக்கும், நல்லா மணம் மாறுற வரைக்கும் இந்த மாதிரி வதக்கி விடலாம். பாருங்கள், நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம தொட்டு பார்த்தா கடுகு நல்லா ஈஸியாகவே மெத்தன்னு வந்துடும். இப்போ இதை எடுத்து சைடில் வச்சிடலாம். மறுபடியும் அதே பாத்திரத்துலேயே நம்ம எடுத்து வச்சுருக்க வெந்தயத்தையும் போட்டுட்டு நல்லா கலர் வர வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போது அதே பாத்திரத்துலேயே நம்ம எடுத்து வச்சுருக்க எண்ணெயில் மீதம் இருக்கிற எண்ணெய்லாம் கொஞ்சம் சேர்த்துட்டு, இப்போது கடுகு அது கூட சேர்த்துக்கலாம். கடுகு சீரகம் ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா பொரியும். இப்போ இது கூடவே பெருங்காயம் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பெருங்காயம் எவ்வளோ சேர்த்தா அவ்வளோ ஸ்மெல் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம வதக்கி வச்சுருக்க கடுகு வெந்தயம் சேர்த்துட்டு இது கூட கொஞ்சமாக உப்பு போட்டு அரைக்கிறதுனால கசப்பு வராது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் இதை நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நெல்லிக்காய் நல்லா ஆறிருக்கு. இப்போ ஆறின நெல்லிக்காயில் நம்ம எடுத்து வச்சுருக்க தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நெல்லிக்காய் சூடாக இருக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ், சூடாக இருந்துச்சுன்னா மிளகாத்தூள் சீக்கிரம் கருகிடும். இப்போ இது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்க கடுகு வெந்தயத்தூள் கூட சேர்த்துடலாம். இது சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு, இப்போது கடைசியாக நம்ம எடுத்து வச்சுருக்க எலுமிச்சை பழத்தோட சாரத்தை கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ், ஊறட்டும். கொஞ்சமாக ஊறினதுக்கப்புறமா நீங்கள் ஒரு கண்ணாடி பாக்ஸில் போட்டு எடுத்து வச்சுருங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான், ருசியான நெல்லிக்காய் ஊறுகாய் ரெடியாக இருக்குது. ரொம்பவே ருசியாக இருக்கும். நீங்கள் இது வந்து அப்படியே வச்சிங்கன்னா 1 மாதம் வரைக்கும் உங்களுக்கு கருகாத அப்படியே இருக்கும். இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிட்டிங்கன்னா கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி உங்களுக்கு 4லேருந்து 5 மாதம் நல்லா யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காத சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் சப்போர்ட் எப்போவுமே இதே மாதிரியே இருக்கட்டும். ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.